வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ மவுண்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனல். உங்களோடு இணைந்திருப்பது சாம் டேனியல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷான் அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ரிஷான் பார்த்தீங்க அப்படின்னா சமீபமாக எல்லா மீடியாவாலையும் நிறைய வீடியோக்கள் பகிர்ந்துருக்காங்க. விஜயோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட கேரளா வந்த டைமில் அவரை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரிஷானை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா, ரிஷானோட அம்மா. பையனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. ஸ்பெஷல் சைல்டு. ஒரு ஆளோட சப்போர்ட்டோட தான் நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது எல்லாமே. பேச்சும் எங்களுக்கு புரியும். எப்பவும் பக்கத்துலேயே இருந்து பேசி கேட்கறதுனால எங்களுக்கு அவன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறது புரியும். ஓரளவுக்கு பேசுவான். ரிஷான் ஸ்பெஷல் சைல்டுங்கிறது எங்களுக்கு ஒரு 1.5 வயசுல தான் தெரிய வந்தது. ஃபீவர் வந்துட்டு அவனுக்கு மாறவே இல்லை. அப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிலேஸ் இருந்துட்டு இருந்து. அப்போது தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பையன் ஸ்பெஷல். அதுவும் நிறைய ஃபீவர் மெடிசன் கொடுத்து அவனுக்கு லிவர்லையும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ 4 வருஷத்துக்கு எந்த மருந்தும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் மருந்து இல்லாத மருத்துவம்னு அக்குபஞ்சருக்கு தேடி புதுக்கோட்டையில் போயிருந்தோம். அக்குநித்தி ரொம்ப ஃபேமஸ் அவர். அங்கே போய் அங்கே வீடு எடுத்து ஸ்டே பண்ணி அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட். அது முடிச்சுட்டு திருநெல்வேலியில் மயோபதி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு 1 இயர் அங்கே ஃபுல்லாக கை காலெலாம் கட்டி விட்டுருவாங்க. ரொம்ப அழுவான். என்ன சொல்கிறது, அவன் அழுகையை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டோன் ஹார்ட் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இவனை மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக அங்கே ட்ரீட்மெண்ட். அங்கே திருநெல்வேலியில் வீடு எடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது முடிச்சு இப்படி ஒரு ஆளும் சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்டேட் ஃபுல்லாக போய் பார்த்துருப்போம். பார்த்து அப்புறம் தான் கோவிட் வந்தது. கோவிட் வந்தோடனே இவனோட தெராப்பிஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே நாங்கள் வந்து இவனோட தெராப்பி அப்போ வந்து பூஜப்ரா கேரளாவில் அங்கே பஞ்சகர்மா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ட்ரீட்மெண்ட் பேசிஸில் அங்கே போகும்போது அங்கே லாக் ஆகி இப்போது அங்கே தான் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே தான் இருப்போம். அப்போது இப்போ அவன் அங்கே தான் ஸ்பெஷல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இந்த இடையில வந்து என்ன சொல்கிறது, அக்குபஞ்சர், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாம் போகுது. தேவைக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் அந்த மாதிரி. இப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. சமீபத்தில் கேரளாவில் விஜயை சந்திச்சப்பறம் அவரோட ஆக்டிவிட்டி கூடுது அப்படின்னு சொன்னீங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்கள் மேலே ஏதாவது வச்சுட்டு அவனை வந்து பூஸ்டப் பண்ணணும். அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவன் எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுனால அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு டாக்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸ்க்ரீனில் வந்து விஜய் சாரை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம அந்த இது பார்த்த படம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றும்போது நம்மளை அடிக்கிறதுக்கெல்லாம் வருவோம். ஸோ அந்த பார்த்துட்டு என்னடா உனக்கு விஜய் படம் கரெக்டாக நாங்கள் கவனிச்சது மாஸ்டர் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம். மாஸ்டர் மூவி ரிலீஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே ஸ்டேஜில் அங்கே வந்து தியேட்டரில் அவன் உட்காரவே இல்லை. ஃபுல்லாகவே நின்று ஃபுல்லாக சத்தம் போட்டுகிட்டே தான் இருந்தான். ஃபுல்லாக சவுண்டு போட்டுகிட்டே தான் இருந்தான். அப்போ தான் நாங்கள் நினச்சோம், என்னடா இவன் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா டிவிலேயும் நல்லா பார்ப்பான். ஒவ்வொரு விஜய் சாங்ஸ் வந்தாலும் அவனுக்கு அது என்ன சொல்கிறது, ஸ்லோவான பாட்டாக இருந்தாலும் சரி, குத்து பாட்டாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் விஜய் வந்தாச்சுன்னா பார்ப்பான். அந்த மாதிரி அப்படி ரொம்ப இதாகிட்டு இருந்தான். அப்போ தான் சமீபத்தில் கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் அங்கேருந்து நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் நாங்கள் வீடு எடுத்திருக்கோம். அங்கே வந்திருக்காரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதுவும் கேரளாவில் லாங் கேப்புக்கு அப்புறம் வந்ததுனால அங்கே நமக்கு தரிசிக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்போ தான் இவங்க சொன்னாங்க, இப்படி விஜய் சார் வந்திருக்காரு, ஆனால் நமக்கு அங்கே அந்த எல்லைக்கே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நம்ம ட்ரை பண்ணாலும் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை இவன் கேட்டுட்டான். இவன் கேட்டவுடனே விஜய் மாமா பார்க்க கூட்டிட்டு போ அப்படின்னு வீட்டில் இருந்து அடம் பிடிக்க ஆரம்பித்தான். விஜய் சார் வந்து 3வது நாள் அன்னைக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் போகிறதுக்காக. கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் போவோம், ஒரு செக்யூரிட்டிஸ்டே கேட்போம், சான்ஸ் இல்லை. அங்கேயே வெயிட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கடைசியில் தூக்கம் வருவோம். அவன் சின்ன பையன், ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகும்போது தான் வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி மிட் நைட்டில் தூங்காமல் இருப்பான். அங்கே ஹயத் ஹோட்டலில் விஜய் சார் தூங்க வருவார். 2 மணி ஆகும் ஷூட்டிங் முடிச்சுட்டு. அப்போ அங்கே ஹோட்டல் முன்னாடி போய் வெயிட் பண்ணுவோம். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் தான் ஹோப்பே இல்லை, எப்படியும் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் விஜய் சாரோட லாஸ்ட் நாளுக்கு முந்தின நாள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறதா இருந்தது.
சரி நம்ம தூரத்தில் நின்று பிள்ளைக்கு காட்டி கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு என்னன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியுமாங்கிற ஒரு இது உண்டு. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அவ்வளோ இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு காட்டி கொடுத்தா ஒரு 10 செகண்ட்ஸ் தான் அவன் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும். அதை பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்படிதான் போனோம். அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் விஜய் ஃபேன்ஸோட கொஞ்சம் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா 3 நாளாக வீல் சேர்ல தான் அங்கோடி சுத்திட்டே இருந்தான். ஸோ சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ல போனோம். அப்படிதான் பார்த்தோம். பார்த்த அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, என்ன சொல்றது, நாங்கள் அந்த டைம்ல அதை உள்வாங்கவே இல்லை. என்னென்ன நடந்தது, ஏன்னா தொடர்ந்து இன்டர்வியூஸ் எல்லாம் வந்தது. விஜய் பிள்ளை பார்த்தான், அந்த ஒரு இதுதான் நாங்கள் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தப்பறம் என்னாச்சுன்னா, அவன் வந்து வீல் சேர்லேருந்து எழும்பி போய் ஹக் பண்ணது எங்களுக்கே உணர ஆரம்பிச்சோம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இருக்கவே இல்லை அவன். துள்ளி 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 கடைசியில ஹக் பண்ண போகும்போது என் கையை விட்டுட்டு அப்படி போயிட்டான். விஜய் படம்லாம் நிறைய பாப்பாரு. ஏதாவது டைலாக்லாம் அடிக்கடி ஏதாச்சும்? கண்டிப்பா. ஏதாவது இப்ப சொல்லுவாரா? சொல்லுவேன் முன்ன. என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. இப்போ இவருக்கு வந்து என்ன, எந்த அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது, என்ன அந்த மாதிரி? அவனோட இப்போ உள்ள லைஃபை அந்த மீட் பிஃபோர் ஆஃப்டர்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பேசுறான், எல்லாத்தையும் ரொம்ப கம்யூனிகேட் பண்றான். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு வாரமா அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கு பிள்ளைங்க. இல்லைன்னா நீங்க இப்போ உள்ள ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இவனுக்காக தான் நாங்கள் ட்ரெட்மில் வாங்கியிருந்தோம் வீட்டில் நடக்க வைக்கிறதுக்காக. அப்போ ட்ரெட்மில் வாங்கும் முதல்ல நாங்க என்ன பண்ணோம்னா, நான் வந்து ட்ரெட்மில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டூல் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்டூல் மேல உட்காந்துட்டு நான் அவனோட காலை பிடிச்சு எடுத்து வைப்பேன். அவங்க வந்து அவனோட அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் நாங்க நடக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அவனுக்கு நடக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. பிடிச்சிட்டு நான் லைட்டா தான் சப்போர்ட் பண்றேன். அவனுக்கு நடக்கிறான் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். 3 இயர்ஸ்க்கு வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. நாங்க இனி இதை நம்ம இனி யூஸ் பண்ண போறதில்ல, யார்கிட்டயாவது வித்துடலான்னு தான் நாங்கள் நினைச்சோம். அவனுக்காக தான் வாங்கினோம். இப்போ அவன் வந்து அவனுக்காக வாங்கி வச்ச எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்றான், நிறைய பேசுறான், நல்லா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஆள்கிட்ட கம்பெனி கொடுக்குற மாதிரி புதுசா யார் வந்தாலும் ஹலோ ஹாய் அதெல்லாம். டான்ஸ் ஸ்கூல் வர போயிட்டு இருக்காரு. அது எப்படி அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு டான்ஸ்? அது என்னன்னா, என்ன சொல்றது, அவனுக்குள்ள என்ன ஒரு டேலண்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை வந்து மேல கொண்டு வரணும்னு தான் நாங்க ட்ரை பண்ணோம். அவனு ஸ்கூல்லையுமே நாங்க சொல்லியிருந்தோம், ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க அதே மாதிரி இடையில கொஞ்ச நாள் மியூசிக் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அதை என்கரேஜ் பண்ணலான்னு பியானோ வாங்கி கொடுத்து பார்த்தோம். பியானோட கீஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான். இந்த மாதிரி எதுலதான் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் இந்த விஜய் சாங் கேட்டோன்னு ஆடுறான் பாத்தீங்களா, அப்ப ஏன் இந்த டான்ஸ் வந்து நாங்க முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுன்னா, சரி அவனுக்கு ஏதோ தெரியாத மாதிரி ஏதோ துள்ளி துள்ளி ஆடுறான், அதை கொஞ்சம் நம்ம ப்ராப்பரா படிச்சு கொடுக்கலான்னு தான் டான்ஸ் ஸ்கூல் கொண்டு போறோம். டான்ஸ் ஸ்கூல்ல இப்ப நல்லா கோஆப்ரேட் பண்றான். வீல் சேர்ல வச்சுதான் படிச்சு கொடுக்குறாங்க. ரிஷாந்த் மாதிரி ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்கிற பேரண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு இவன் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீலாக இருந்தது. ஸோ அப்புறம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து நிறைய வெளியே எல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தோம். பப்ளிக்கில் சில டைம் சொல்லுவான் வெளியே போகணும் அப்படின்னு, முன்னாடி சொல்ல மாட்டான். இது சொல்கிறதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான். ஸோ முன்னாடி நாங்களாகவே கொண்டு போனோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற பசங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து வீட்டில் அடைச்சி வைக்காம மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க வெளியில். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து சொல்ல தான் தெரியாது, பட் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ வெளியே போனாங்கன்னா ஒரு ஒரு பஸ் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஏதோ ஒரு போகுது, ஆனால் அது என்னன்னு கேட்குறதுக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த ஹாப்பினஸ்ஸும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஓகே இது பஸ் இது பைக் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க நிறைய பிள்ளைங்க. ஸோ இதனாலேயே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அவங்கக்கிட்ட வரும். நமக்கு உடனே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிள்ளைங்க வந்து உணர்ச்சிகள் நிறைய உணர்ந்தா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து
ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்க பேரண்ட்ஸும் தான் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டில் போட்டிருப்பாங்க. முதல்ல அந்த சொசைட்டியை கண்டு பயம், பட் அதையும் ஓவர் கம் பண்ணி ஸோ இவங்க வந்து பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட் அவங்க வெளிப்படுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது கோமால இருக்கிறவங்க கூட டேலண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஏதாச்சும் ஒரு துறையில் அவங்களோட டேலண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அதான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் சொல்லிக்கிறது. இப்போ இந்த நேர்காணலின் மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது மெயினாக இந்த மாதிரி பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க அவங்களோட தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, போகிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, நிறைய இன்சல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அந்த டாக்டர் போய் பார்க்கக்கூடாதா, இந்த டாக்டர் போய் பார்க்கக்கூடாதா, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு ஒரு ஆளும் ஒரு சஜஷன்ஸை சொல்லுவாங்க. அது இந்த வழியாக கேட்டு அந்த வழியாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நாங்கள் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். நிறைய நாள் நான் அழுதுருக்கேன். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியில் கொண்டு வாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அவங்கள பார்க்குற மாதிரி அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு கொடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எங்கள் பிள்ளைக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவனும் கூடிய சீக்கிரம் சாதிப்பான்.